ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ப்ரானை க்ளீன் பண்ணி தவா ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ப்ரான் க்ளீன் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், வெரி ஈஸி ஒன். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த நார் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, தலைப்பகுதி, அதை வந்து ஃபஸ்ட்டு பிச்சிடணும். அதுக்கப்புறம் பின்னாடி அந்த வாழை வந்து பிடிச்சி இழுத்திங்கன்னா ரெண்டு இது வந்துடும். மொத்தமாக மூணு இதுதான் அதில் பிரிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஒன்று அந்த நார் மாதிரி இருக்க தலைப்பகுதி, அது எப்படின்னு இழுத்திங்கனாவே வந்துடும். பின்னாடி அந்த வாழை பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த ரெண்டாவது இது வந்துடும். நடுவில் இருக்கிற மையப்பகுதியை பிடிச்சி இழுத்திங்கன்னா அடியில் இருக்கிற அந்த காலோடு சேர்ந்து அதுவும் வந்துடும். அவ்வளோதான், சிம்பிள் தாங்க. அது ஸ்லோ மோஷனில் பாருங்கள். நல்லா இந்த வால் பகுதி, தலைப்பகுதி, இதை வந்து பிடிச்சி இழுக்கணும். இழுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த வால், இதை வந்து இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா ரெண்டு, இது வந்து மூணாவது பார்ட். இது இப்படி நடுவு பிடிச்சி இழுத்திங்கன்னா மூணாவது வந்துச்சு. அவ்வளோதான், ஸோ சிம்பிள். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த குடல் பின்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கலர் ஒரு கோடு மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இறாலோட குடல். அதை வந்து கத்தியில் வந்து மேலே லைஸாக ஸ்லைஸ் மாதிரி போட்டு அந்த குடல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். மேக்ஸிமம் கடைகள்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவு. நம்ம வீட்டில் செய்கிறனால நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணி நல்லா போட்டு அடிக்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம நல்லா க்ளீன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஸ்மெல் போய் டேஸ்ட்டு நல்லா வரும். உப்பு போட்டு நல்லா அடித்து விட்டு தண்ணி ஊற்றி அலசி விட்டுட்டு நல்லா கழுவி விட்டுருங்க. அடுத்தது மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா அதே மாதிரி ஒரு பெசரி நல்லா கழுவி விட்டு தண்ணி ஊற்றி அலசி எடுத்து நல்லா இருத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரானை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம். இனிமேல் ப்ரான் தவா ஃப்ரை பண்ணுறதுக்கான பேசிக் மசாலா பார்க்கலாம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், தென் பெப்பர், சீரகத்தூள் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, லைட்டாக மஞ்சத்தூள். இவ்வளோதாங்க பேசிக் ஃப்ரை பண்ணுறதுக்கான மசாலா இன்க்ரீடியன்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அப்புறம் தண்ணி வந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு கரெக்டான அளவு இருக்கான்னு பார்த்துட்டு தேவைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மசாலா நல்லா அந்த ப்ரானில் வந்து ஃபுல்லாக இதாகணும். அந்தளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு half an hour நல்லா அந்த மசாலா வந்து அந்த ப்ரானில் ஊறி வர்ற வரலாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தாவாவில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான். எண்ணெய் வந்து அதிகமான தேவையில்லை, மீடியமான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே தவா வந்து காஞ்ச உடனே அந்த ப்ரானை எடுத்து தவாவில் போட்டுருங்க. தவாவில் போட்டுட்டு ஒரு 3 minutes இந்த பக்கம் வேகணும். அதுக்கப்புறம் திரும்பி போடணும். இதில் கருவேப்பிலை வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலாம். ஏன்னா மசாலாவில் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போ வந்து ப்ரான் நல்லா வெந்துச்சு. இதோட குக்கிங் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 minutes தான். அதுக்குள்ளே எல்லாம் வெந்துடும் ப்ரான்ஸ். அவ்வளோதான், டேஸ்டியான தவா ப்ரான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வாங்க